இப்ப நீங்க வந்து 848 இருக்கைகள் நீங்க போட்டுறீங்க நாடாளுமன்றத்துல 848 இருக்கைகள் போட்டீங்கன்னா நீங்க வந்து மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும், புரோராட்டா பேசிஸ்ல போனா எங்களுக்கு குறையும். அப்போ அந்த அடிப்படையில் இல்லாம 71 என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கிற 40 புரோராட்டாவா எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கு உயர்த்தணும். சாதாரணமா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சுமார் 10-15 லட்சம் வாக்கு நம்ம மாநிலத்திலும் சரி மற்ற மாநிலத்திலும் சரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 10 லட்சம் பேர் சந்திக்கும் சூழல் மாற்றி அமைச்சர் இந்த ஒரு கம்மியான எம்பிக்கள் கூட வருவாங்க அதிகப்படுத்துறதுனால அது நல்ல விஷயம் தானே. 21 நம்ம சொல்லுவோம் இல்ல நமக்கு குறையுது இல்ல. நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுனால நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன், 20 லட்சம் சொல்லி வச்சீங்க. 20 லட்சம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 33 சீட் ஆயிடலாம். அவங்களுக்கு வந்து அதிகமா எத்தனை சீட் குறையும் முதலமைச்சரோட லெட்டர்லயே இருக்கு, நமக்கு 8 சீட் குறையுது. மக்கள் தொகை அடிப்படையில் போனா குறைக்க சொன்னது யார்? மக்கள் தொகை குறையுங்கள் சொன்னது அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி வேணும். அப்ப அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்காத மாநிலங்கள் எல்லாம் நீங்க வந்து முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நாங்க முன்னேறி இருக்கோம். அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம். பல் துறைகளில் தமிழ்நாடு நம்பர் 1 நம்பர் 2 இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம், நீங்கள் கொடுத்த அறிவுரையை ஏற்று எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று வருகிற நேரத்தில் எங்களை தண்டிப்பதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. சார் குறையாது, மத்தவனுக்கு கூட கூடாதுல்ல சார். தமிழ்நாட்டுக்கு குறையாது, 39 இருக்கும். உத்தரப்பிரதேசம் 80 120 தானே உங்களுக்கு பாதிப்பு தானே. ரைஸ் பண்ணா ப்ரொபோஷனல் 71 அது அவங்க தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. சார் புரோராட்டாங்கிறது தான் பிரச்சனை. சார் how many seats numerical strength is not a problem. Prorata on what basis? On the basis of population or on the basis of the existing constituency of ஒரு தனி மனிதன் எடுத்த முடிவல்ல. நாடாளுமன்றத்தில் வந்து இது குறித்த வந்து விவாதம் வந்திருக்கு. வருகிற போதுதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 1971 நம்ம தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தோம். அதை வந்து யூபி கேட்கல, பீகார் கேட்கல, ஆனா தமிழ்நாடு கேட்டிருக்கு, கேரளா கேட்டிருக்கு. அந்த குரல் நியாயம் இருக்கு. அதனால let it be kept in abeyance for 25 years. 25 வருஷம் தள்ளி போடுறதுங்கிறது சாதாரண விஷயமா? அப்படி டூ டெலிபரேஷன் இன் பார்லிமெண்ட். they applied their mind. எத்தனை சீட் போட்டீங்க? அவர் சொல்லிருக்க ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்றேன். அவர் வந்து பார்லிமெண்ட் திறக்கும் போது என்ன சொன்னாரு? இந்தியில சொல்லியிருக்காரு, இன் கமிங் டைம் சீட்ஸ் will increase, MPs will increase, where will they sit? இது வந்து இனாகரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நியூ பில்டிங். அப்புறம் வந்து 2023 செப்டம்பர் சொன்னார், தி டாஸ்க் ஆஃப் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் would begin right after next year's general election. 23 சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லாம இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன அவசியம்? அண்ணாமலை வந்து எவ்வளவு வந்து கருத்து குருடா இருக்காரு. ஏன் அவங்க பிரைம் மினிஸ்டர் பில்டிங் நேஷனல் சொன்னாரு? ஏன் 2023 செப்டம்பர்ல வந்து டீலிமிட்டேஷன் சென்சஸ் ஒன்னா போகும்னு சொன்னாரு? என்ன அவசியம்? வாட் இன்கமெண்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி ஹோம் மினிஸ்டர் டு சே ஆல் தி ஸ்டேட்மெண்ட் that prompted us by our chief minister to say something. கண்டிப்பா இப்பவே கேக்குறேன் சார். சார் we are demanding now itself. prorataங்கிறது என்ன? whether it is on the basis of the census or the existing number of constituencies. Right.